ஆனா ரெஸ்கார்ட முடிச்சிட்டாங்க. யூ ஆர் தாக்குபிடி பாலா சோலோ நம்பர் 1 கேம் பாட்ட போடுவாரா பாப்போம் गाइस. போட்டு மேல ஏறாங்க பண்ணாங்க. ஐயா பக்கத்திலே போட்டாங்களே. ஓடியே வந்துடலாமே. ஐயோ ஐயோ வாத்தியா கிறுக்கா அவர்கா. இங்க பாருங்க வீடியோ போட்டு எஸ்கேப் ஆறாங்க. அங்க யாரு கலாமோஜி சாண்ட்ரா இப்பதான் ஒத்தக்கில் இருக்கான். அவ்வளவுதான் ரீகால் இது ஹீல் ஆகுது. அகாலம் வர அடைஞ்சிருவாங்களா பாப்போம். இல்ல ஜோன் இருக்கு. இன்னும் பேண்டேஜஸ் ஏதாவது இருக்கா சாண்ட்ரா கிட்ட? இருக்கு. 4 ஹெல்த் கிட் இருக்கு, 9 பேண்டேஜஸ் இருக்கு, ஒரு பெயின் கில்லர், ஒரு எனர்ஜெட்டிக் இருக்கு. ஓகே தட்ஸ் எனஃப். இந்த ஜோன்ல இருந்து ஓடிட முடியும். யுவாக்காவை பார்த்துட்டு இருக்காங்க. யுவாக்கா பாய் போட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இங்க யாஸ்னேயால இருந்து இதுல வராங்க பாருங்க. ஐவரி டோனி இந்த வண்டில பாய்லையா மான்ஸ்டர் ட்ரக். ஐயோ மிரடோ இருக்கு. ரைட் சைடுல மிரடோ விட்டு போறாங்க. ஏன் பின்னாடி இங்க இருக்கிற மிரடோ விட்டாங்க. பாத்துட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல மிரடோ ஓடுகல, டாஸ் ஓடுகல. இந்த மான்ஸ்டர் ட்ரக்ல போயிட்டு இருக்காங்க. திரும்பிட்டாங்க ப்ரோ. ஓ இதெல்லாம் போனா ஒரே ஸ்ப்ரே அகால மரணம் அடைவாங்க. டிஃபெண்டிங் அணி அடுத்த ஜோன்ல இன்னும் நல்லா ப்ளீட் ஆயிரும். அதனால இவர்கள் கூட தப்பித்து விட்டார்கள். ஜோன் சென்டர்ல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குது ரெனால்டும். என் கூட விளையாடுறேன்னு சொன்ன ரோமியோஸ் லைவ் இருக்காங்க. ஓகே யுவி ஓபி நல்ல வேலையாக இவங்க கூட விளையாடலாம. இவங்க கூட விளையாடுறேன்னு சொன்ன ரோமியோ அங்க வர உங்க கூட விளையாடுனா அவரு போய் 6 கில் எடுத்திருக்காரு. மாசால் ரோமியோ இந்த பையன் அக்கா உங்களுக்கு ஒண்ணு சொன்னா சரி ஓகே விடுங்க. நான் பெருமையா சொல்றேன் நினைப்பாங்க விடுங்க. இந்த பையன் வந்து நான் தான் சேர்த்து விட்டேன். வரல நானே இவன் அதுக்கப்புறமா என் போடுறாங்க. டோனி ஐவரி 2 பேரும் வந்து கொண்டிருக்காங்க. ஐஎஸ் ஸ்கில் யாருப்பா? அது அதிகமா வச்சிருக்காங்க. சாட்ஸ் ரவுடி ஓடியா? ஓகே. ஜூசு ஹைப்பர் சானோ 9 கில்ஸ். ஆனா உங்களுக்கு ஒன்னு தெரியுமானே? நானே எம்4 ராக்கி ஹைப்பர் சானோ யூசோஜியும் 9 கில். இவங்க வந்து எவ்வளவு கில் எடுக்கணும் இவங்க இதுக்கு மேல? எத்தனை கில் எடுத்திருக்காங்க? ஐவரியும் டோனியும். அதான் 6 கில். 5 கில். ஓகே 5 கில். 5 கில்லுக்கு போராடி கொண்டிருக்கும் ஹைப்பர் சான். என்னப்பா ஜியூஸ் வந்து இந்த இதுல வந்து வெளிய விளையாடுறான். இத பாயில நானே ஆயிரோன்னு நினைச்சு சொல்லிட்டு இருந்தேன். இது கைரோ வேற இல்லையாடா. பாயில எப்பறா அடிப்பேன்னு சொல்லிட்டு பாய் ஈவென்ட் வரும்போது ஜூஸ் வார்ல விளையாடவே இல்ல. ஆனா இப்ப பாய் ஈவென்ட்ல வந்து இப்படி வெரி காமிச்சிட்டு இருக்கான். Bro, Sharon not improving his performance. He's just like 80%. Going to work, sitting and sleeping nowadays. No improvement. He has to go home, bro. Sign Matthew. தாய் போயிட்டு வீட்டுல தூங்குதால அக்கின் போடுறான். போலாம் போடுறாங்க மெசேஜ். ஒரே டிமோட்டிவேட்டா உண்மையாலே இல்ல. நான் வேலைக்கு போறேன். வேலைக்கு போய் நான் அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்குறியா? அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா? அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா? கமெண்ட்ரியில பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேன்றாங்கன்னு சொல்றாங்க. உன்ன வேற எதுவும் சொல்லல. அவங்க கமெண்ட்ரியில பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்றாங்க. ரெண்டு பேரு 10 கில் எடுத்தாங்க. நான் அந்த லைஃப்லயே பார்த்தது இல்ல தெரியுமா? அதெல்லாம் நான் லைக் பண்ணி தான் நான் சேரா நான் பூக்கிட்ட சார். ஊரே என்ன பூக்கின்னு கூப்பிடுது, ரக்கன் கூப்பிடாத. நான் நல்ல பையன் ஆயிட்டேன். நான் நல்ல பையன் ஆயிட்டேன் சார். நீங்களே எப்படி சொல்றீங்க? சரி ஓகே சார். நான் பூக்கியாவே இருந்திருப்போம். பூக்கியாவே இருக்கலாம். நம்ம அப்பதான் திடீர்னு அடிக்கும் போது அப்படின்னு தெரியும். பாசா பையா மாறுறதுக்கு ஒரு டிரான்சிஷன் தேவைப்படுது. இப்ப மாணிக்காவா இருக்கும் அமைதியா அவ்வளவுதான். இப்ப பூக்கினா எல்லாம் யாரும் நம்ம எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம பிரச்சனை மாட்ட மாட்டோம். தான் மதன் தான் பெரிய பிரச்சனை உள்ள மாட்டிக்கும் எப்பவுமே. இவன் என்ன திருந்தலாமா போட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டு இருக்கான். நம்ம இப்ப ஊருக்குள்ள மார்வஸ் சுத்தம். நம்ம பிரச்சனை இல்ல தப்பிடுவேன். எல்லா ஊருக்குள்ள நம்மள பூக்கியாவே பாருங்க. டீம்ஸே வந்து கம்மி ஆயிட்டாங்க. டோனி அண்ட் ஐவரி ஜோன் சென்டர்ல இருக்காங்க. பட் இவங்க கிட்ட பாய் இருக்கான்னு தெரியல. என்ன ப்ரோ லெவல் 1 ஹெல்மெட்ல இருக்காரு டோனி ப்ரோ. எப்படி லூட்? இப்பதான் யாஸ்னல் அவ்வளவு லூட் எடுத்தாங்க. லெவல் 2 ஹெல்மெட் கூட கிடைக்கலையா? யாருக்குமே இல்லாம உண்டு போட்டுக்கிறா. யாரோட ஃபைட் பண்ணிட்டு நினைச்சிட்டு போட்டுட்டு இருக்காங்க. யாரோட ஃபைட் பண்றீங்க தெரியல. என்ன ப்ரோ இது? woman guys woman இவரு இருடா ஒருசேரா இருடா ஒருசே இவா யாரோ ஃபைட் போட்டுறா ஒருசேரா பாக்கவா 22 ஆமா சோலோ
சோலோ நாயகி சோலோவா போராடுறாங்களே. சோலா நாயகி சோலா போட்டுட்டு சோலோவா ஃபைட் போட்டுக்கறாவரியா. தற்கொலை நாயகன் அவங்க டீம்ல போனாலே தற்கொலை டிசைனா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எப்படினே தெரியல. ஜூஸ் ஹைப்பர் சான் 10 கில். இப்ப லீட் அவங்க தான். ஆமா 10 கில் லீட். டாண்ட 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 10 கில் गाइस. 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 10 கில் गाइस. கம் ஆன் गाइस, லெட்ஸ் கோ ஃபார் 3000 லைக்ஸ் போலாம் பாருங்க. இன்னும் 500 மோர் லைக்ஸ் தான் பாருங்க. சொண்ட வலிக்குது. அதிகமா லைக் கேட்க முடியல. நீங்களே பார்த்து தப்புன்னு போட்டுருங்க. டோனி ப்ரோ போடுறாங்க. டோனி ஐவரியும் ஐயோ தூக்கிட்டாங்கண்ணா. டோனியை தூக்கிட்டாங்க. ஆமாமா லைட்டா ஐவரி மட்டும் தான் கொஞ்சம் எஸ்கா அவ்வளவு தூக்கிரோம். பாயில தான் டிஃபெண்டிங் முறைக்கப்படுகிறது. ஒரே ஒண்ணு ரோமியோ மட்டும் தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாசு இல்லையே. வேற மாதிரி ஐவரி தான் அங்க உடைப்பான். பயம் மறுபடியும் காப்பாத்து சொல்றேன். யுவாக்காவும் ஹால மறந்துமாயிட்டு அங்கேயும் போயிட்டு பார்த்தாச்சு. நீங்க என்ன அடிச்சாலோ என்ன நீங்க என்னதான் நான் எங்களா அடிக்கிற உன்ன ஏன்டா அப்படி பண்ற? நல்லா நீ வந்து திறமையா வரணும் தான் சொல்ற சாரன். உன் திறமை வெளியே வரணும் பண்ற மாதிரி இல்ல நான் சொல்றேன். யாராவது சாட்ல என்ன டிமோட்டிவேட் பண்ற மாதிரி சாரன். நான் வந்து உன்னை ஜிடி நான் கூட்டி போ. நான் இங்கே தான் இருப்பேன் நானு. ஆமா சொல்ற மாதிரி நீ சொல்ற பாருங்க. நான் வந்து சொல்றேன். எனக்கு என்ன நானியே பண்ணாலும் நான் போக மாட்டேன். நான் பாருங்க நானே விட்டு கொடுக்க மாட்டேன் சார். கோவப்படாத. நீ நல்லா போயிட்ட சார். எவ்வளவு அடிச்சாலும் தாங்க அடிதாங்கடா நீ. நான் இப்ப சொல்ல சார் ஜிடிஏ சார். ஜிடிஏ வந்தா நீதான் சார். நீதான் ஜிடிஏவே நீதான். நான் சொல்றேன். நான் எல்லா கேம்ஸுமே செம்மையா விளையாடுவேன். நான் ஒரு கேம் மட்டும் ப்ரோ பிளேயர் கிடையாது. நான் எல்லா கேமுமே நல்லா விளையாடுவேன். ஆனா எதுலயுமே ப்ரோ பிளேயர் கிடையாது. அதுதான் இங்க அதுதான். எல்லா கேம்ஸுமே செம்மையா விளையாடுவேன். ஆனா நான் எதுலயுமே ப்ரோ பிளேயர் கிடையாது. அதுதான் என்ன வந்து வளர உதாரணம் இருக்கிறதுக்கு காரணம். நான் கண்டிப்பா இது எல்லாமே வந்து இந்த 2025 தானே காலேஜ் வச்சேன். 26ல அசிங்கப்பட்டு இருக்கேன். கண்டிப்பா சொல்றேன். இன்னும் 4 வருஷத்துல நான் டோனி ஐவரி டோலு இவங்க 3 பேர் சேர்ந்த மாதிரி மாறலன்னு பாக்குறீங்க. அப்ப பாக்குறீங்க அது வரையும் அடி வாங்கிக்கிறேன் நான். நோ அது வரையும் அடி வாங்கிக்கிறேன். வேற மாதிரி சார். வேற மாதிரி அவ்வளவுதான் சார். நீ போய் அறிவிச்சிட்டு நீ அவ்வளவுதான். நேடு கனெக்ட் ஆகுமா? அவ்வளவுதான். ஒரு இரும்பு உலோகத்துல தீட்டினாதான் அது கத்தியா மாறும். இப்ப நான் இரும்பு உலோகத்துல இருந்து என்ன வந்து கத்தியா தீட்டிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும். ஆமா என்னென்னமோ சொல்றாரு. இரும்பு உலோகத்துல கத்தியா தீட்டி. ஆனா நான் உண்மையிலே சொல்றேன். நான் வந்து நிறைய ஃபன் பண்ணி விட்டுருவேன். என்னால நிறைய பேர் சிரிக்கிறாங்க. அத நான் பாத்துருக்கேன் சாட்ல. வெரி குட். சிரிப்பு போட்டுருவேனா? பண்றீங்க நீங்க சீரியஸா பேசுறேன்னு சொல்றதே வந்து நிறைய பேருக்கு இங்க வந்து சிரிப்பு கொண்டு வருது. சீரியஸா பேசுறாரு வீரன் 145. ஒரு வீரன் 145. Come on guys, let's go for 3000 likes போலாம் பாருங்க guys. Let's go. இன்னொரு 500 more likes தான் பாருங்க. இன்னொரு 500 more likes தான் பாருங்க. ஸ்பால் எப்படி 2000 பேர்ல 2000 பேர் லைக் போறதா பாத்துட்டு இருப்பீங்க. மெய் மறந்து போட்டுட்டு ஒரு போட்டோஸ் லைக் போட்டு விடுங்க guys. அடுத்து நம்ம ஜிடிஏ வர ரோஹன் ப்ரோ ஜிடிஏ போடுன்னு சொல்லிட்டாரு. அதனால நம்ம ஜிடிஏ பக்கம் போயிடலாம். வார் முடிஞ்ச பிறகு நைட் ஃபுல்லா உட்காந்து லைவ் போடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடித்தால் அடி இடித்தால் அடி புடித்தால் புடிங்க பாக்கலாம். இவங்க டீமுக்கும் டோனி டீமுக்கும் தானே ஃபைட்டே இருந்திருக்கும். 2v2 டேவே நானே டீம். என்ன ஜூஸ் வந்து காத்தெல்லாம் சொல்றான். இன்னைக்கு தான் இருக்குது டியோவார் ஈஸியா ரொம்ப கம்மியான அலைவு. ஐவரி ஹேஷ் ப்ரோ மொபைல் ஸ்குவாட் ஜூஸோட கேமா இருக்குமா? ஜூஸோட கேம் தான் பாத்தா இருக்குது. ஐயோ உடைச்சிட்டாங்க ப்ரோ. உடைச்சிட்டாங்க. ஒரு 2-4 பேர் 2v2 இட்ஸ் a problem. இப்போ இவங்க ரெண்டு பேரும் முடிச்சா லீட் 15 ஆனா உள்ள வரலையே. அது பிரச்சனை உள்ள வரலையே. எந்த பக்கத்துல போர்ட்டல் பாருங்க இவங்க சைடுல இருந்து பார்க்கவே சும்மா அந்த மாதிரி இருக்கு. பட் இவங்க கிட்ட போர்ட்டல் கிடையாது போல. டிஃபெண்டிங் டீமை உடைச்சி ஆகணும். நெமிசிஸ் இப்ப ஹெல்ப் பண்ணி ஆகணும். என்னுடைய அணிக்கு நான் சப்போர்ட் பண்றேன். நெமிசிஸ் அடி வாங்க கூடாது. ஜியூஸ் கிட்டயும் இது உன்னோட அணி. டோனியும் இவங்களும் தான். ஓகே 2.0 எப்படியாவது அடிச்சிருங்க பாய்ஸ். நெமிசிஸ் அடிச்சிருங்க. மொபைல் ஸ்குவாட
என்னதான் இருந்தாலும் ஜிஎஸ் ப்ரோ கூட காலைல நான் இடங்கள் ஆடுவேன். அவரே நான் விட்டு குத்து பேசுறதுக்கான ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு டிராஃபி வாங்கி நிம்மதியா போய் தூங்கணும். நீங்களும் வாங்கி தூங்கணும் தான். விடுங்க. ஒரு நாக்கு நெமிசிஸ்ல ஒரு நாக்கு ஜிஎஸ் ப்ரோ வெற்றி பெறுவாரு. வெற்றி பெறட்டும். ஜிஎஸ் ப்ரோ வெற்றி பெறட்டும். ஆனா டிபெண்ட் பண்ண முடியாது. இன்னும் 3 மேட்ச் இருக்கு. 3 மேட்ச்ல ஐயோ என்ன ப்ரோ டெலிபோர்ட்ல நாக்கா இந்த பக்கம் ஓடி வந்து நிக்கறா ரைப்பர் சன் அவன் வந்துட்டான் அகைன் பின்னாடியே. அந்த ரெண்டு டீம்ல ஒரு நாக்கு ப்ரோ. ஐயோ போய் ஃபைட் எடுங்க. ஜூஸ் நேடு கின்னுக்கு கன்ஃபார்ம் நேடு போட்டு ஆள வரன மாடியே பாரு. ஐ நோ கண்டிப்பா ஒரே ஒரு நேட்ல நாளே பாத்துடுவாரு. போடு அடிக்கூடாது. ஒரு அடி அடிச்சாலும் ஜியூஸ் ஒரு என்எம்எஸ் பாத்தீங்கன்னா எடுத்து ஐவருக்கு ஹெல்ப் செய்யப்பட்டது. ஜியூஸ் ஒரு மிக பெரிய ஒரு தவறு இழைத்தான். சோக் நடந்தது. மரணம் ஐவர் இவன் ஹைப்பர் சேனை தூக்கிட மாட்டான். அதனாலேயே மரணம் உம்மா உடுத்தாது.